இன்றைக்கி நம்ம வீடியோவில் கைஸ் நம்ம போர் கப்பல்களை வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம் கைஸ். அதுவும் இல்லாமல் கைஸ் நம்ம புது புது ஏவுகணை தளங்களை வந்து கடல்லையே கட்டுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் கைஸ். இந்த டாப்பிக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஓகே கைஸ், நம்ம DRDO வந்து மொபைல் ஏவுகணை தளங்களை வந்து கட்டுறதுக்காக வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கடலில் வந்து சில பகுதியில் வந்து இதை வந்து கட்டுவாங்க. இந்த புதிய ஏவுகணை தளங்கள் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நிறையா கட்டலாம். நம்ம பார்டரை சுற்றி வந்து கடல் பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா கட்ட போகிறாங்க. இது வந்து மற்ற எந்த விஷயத்துக்கு பயன்படணும்னா வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஏவுகணை சோதனையை வந்து புதுசாக நடத்த போகிறோம்னா வந்து ஒரு ஏவுகணை தளத்தில் இருந்தோ இல்லைன்னா ஒரு லேண்ட் இருக்கிற இடத்துல இருந்து தான் கைஸ் நம்ம ஏவுகணை சோதனை பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ வந்து கடல்ல இருந்து பண்ணலாம் கைஸ். ஒரு புதிய ஏவுகணை சோதனை வந்து நம்ம பண்ணுறோன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தானது கைஸ். ஏன்னா வந்து அது வந்து எப்படி செயல்படும், அது என்ன ஆகுன்னு நம்மளால வந்து முன்னாடியே சொல்ல முடியாது. அது ஒரு வேளை ஃபெயில் ஆகலாம், அதே இடத்துல விழுந்து வெடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா வந்து ஒரு ஏவுகணை வந்து 100% தான் இது ஒர்க் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி வந்து கடல்ல இருக்கிற சின்ன சின்ன மையங்கள்ல வந்து இந்த மாதிரி ஏவுகணை சோதனைகள் வந்து நடத்துறாங்க. அது வந்து அவ்வளோ பாதிப்பை வந்து தராது. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஏவுகணை சோதனைகளை வந்து நடத்தணும்னா வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுவாங்க ஒரு சேஃப்டிக்காக. இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து மக்களுக்கு எந்த இடையூறும் வந்து தர தேவையில்லை கைஸ் நம்ம கவர்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ ஒரு ஏவுகணை சோதனை நடத்துகிறாங்கன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு இதையெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் தான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் நம்மளே வந்து இந்த மாதிரியும் பண்ண தேவையில்லை கைஸ். இதை வந்து நம்ம சோதனைக்காக மட்டும் பயன்படுத்த போகிறதில்ல. ஒரு ஒரு ஏதோ ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல இருந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து நம்ம பார்டரில் இருக்கிற வந்து கிராமங்கள்லேயோ லேண்ட்லேயோ அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க இதை அட்டாக் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. அப்படி ஆகும்போது வந்து நம்ம இதை முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக்கு போகலாம். இப்போ வந்து கைஸ் நம்ம இந்தியாவிலேயே போர்க்கப்பலை வந்து தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். 2040 வந்து இந்தியா கடற்படைக்கு வந்து உள்நாட்டிலேயே போர்க்கப்பலை வந்து தயாரிக்கலான்னு ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க. லட்சிய திட்டம் வந்து கைஸ் இந்தியா கடற்படை பாதுகாப்பை வந்து மேம்படுத்தும். இந்தியாவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய கப்பலை வந்து இப்போ கட்டிட்டு இருந்தாலும் வந்து ஆனாலும் வந்து நம்ம இராணுவம் வந்து வெளிநாட்டை தான் நம்பியிருக்காங்க போர்க்கப்பல்களுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா வந்து இந்த கேஸ் டர்பைன் எல்லாம் வந்து உக்ரைனில் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ்கிட்டையும் அப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சென்சார்னு வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து இஸ்ரேல்கிட்டையும் ஜெர்மனிக்கிட்டையும் இருந்தால் சென்சார்ஸ் வாங்கி நம்ம போர்க்கப்பலில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரித்தா நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ரேடார்களையும் சென்சார்களையும் வந்து நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம். இது நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா வெளிநாட்டில் இருக்கிற தொழில்நுட்பத்தை வந்து நம்பகத்தன்மையை வந்து இது வந்து ரொம்ப குறைக்குது. இப்போ வந்து நம்ம உள்நாட்டிலே போர்க்கப்பலை வந்து தயாரிக்கணும்னா முக்கியமாக வந்து கேஸ் டர்பைனை வந்து உள்நாட்டிலே தயாரிக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிற கேஸ் டர்பைன் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான மாதிரி நம்ம கேஸ் டர்பைனை வந்து தயாரிக்கலாம். நம்மளே வந்து கேஸ் டர்பைனை வந்து டிசைன் பண்ணி தயாரித்தோம்னா அதோட பவரும் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து நம்ம போர்க்கப்பலில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம போர்க்கப்பலோட திறனும் வந்து அதிகரிக்கும். இப்படி வந்து நம்மளே வந்து இந்த சென்சாரையும் ரேடாரையும் இந்த கேஸ் டர்பைன் இதெல்லாம் வந்து நம்மளே தயாரிக்கும் போது நம்ம இந்தியாவில் இருக்க தொழில்நுட்பத்தையும் வந்து மேம்படுத்தலாம். யாரும் வந்து ஸ்டார்டிங்லேயே பெஸ்ட்டு ப்ராடக்டாக கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் டைம் ஆகும். ஒரு 2-3 ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து அதை வந்து இராணுவத்துக்கு தேவை மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தயாரிக்க ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம தொழில்நுட்பம் நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸோட தொழில்நுட்பமும் வந்து மேம்படுத்தும். அவங்களோட ஸ்கில்லும் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து 2040 வந்து போர்க்கப்பல்களை வந்து 100% உள்நாட்டிலேயே தயாரிக்க முடியும்னு வந்து தயாரிக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்மளே போர்க்கப்பலை வந்து தயாரிக்கிறதுனாலையும் நம்மளே அதோட முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸை வந்து தயாரிக்கிறதுனாலையும் நம்ம ஆயுதங்களையும் வந்து மேம்படுத்தலாம். நம்மளுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்து நம்ம போர்க்கப்பலில் வந்து நம்மளே செட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தயாரிக்கிறதுனால வெளிநாட்டு சப்ளையர்களை வந்து எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம பீரங்கியிலேயே இந்த மாதிரி தான் கைஸ் நடக்கும். என்னன்னா வந்து பீரங்கி வந்து ஃபுல்லாக நம்ம தான் டிசைன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு வந்து இன்ஜின் வந்து வெளிநாட்டில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அவங்க வந்து இன்ஜின் ஆகிறதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம பீரங்கிகளும் வந்து நம்ம வெளியே வரதுக்கு வந்து டைம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம போர்க்கப்பல்லையும் வரக்கூடாதுன்னு தான் இப்போ இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளே தயாரிக்கலாம். அதனால வந்து வேற யாரையும் வந்து நம்ம சார்ந்து இருக்க தேவையில்லை. இதனால வந்து இந்தியா கடல்சார் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கும். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்நாட்டிலே நம்ம போர்க்கப்பலுக்கு வந்து தயாரிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம இன்னும் சீக்கிரமாக போட்டுடலாம் கைஸ். ஓகே கைஸ், பை.